ஹாய், என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஹேர் ஃபால் ஏன் வந்து ஆகுது, நம்ம என்னென்ன பழக்கங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த ஹேர் ஆயில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 50லேருந்து ஒரு 100 முடி வரைக்கும் வந்து ஹேர் ஃபால் ஆச்சுன்னா அது வந்து நார்மல் தான். அதுக்கும் மேலேயே வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்னு வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 7 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிடணும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து இருக்கும், அது வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது. டெய்லி வந்து ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டர்ஸாவது ட்ரிங்க் பண்ணியே ஆகணும். அது வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறது, ஹீட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இருக்க மேஜர் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். 80 to 90% வந்து ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு தேவையான ஹேர் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து நாங்கள் 30+ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் வந்து ஹேர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து மைல்டு பாயில் வந்து பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்ப்லேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்டயே வந்து ஷீக்காய் பவுடரும் இருக்குது, வேணும்னா அதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை ஷாம்பும் இருக்கும், அதையும் வாங்கிக்கலாம். ஹேர் வாஷ் வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு 2 டேஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம ஹேரில் வந்து நிறைய டஸ்ட் வந்து பட்டாலும் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ஹேர் கேரும் பண்ணியே ஆகணும். ஃபுட் ஐட்டம்ஸ் நல்லா எடுத்துக்கணும், ஸ்லீப் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். வாட்டர்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணணும் நிறையவே. இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். இந்த மாதிரியான ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நிறையவே நான் உங்களுக்கு வந்து இனிமேல் வர வீடியோவில் வந்து சொல்லுவேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.